ராமாயண காவியத்தினுடைய முக்கியமான சிறப்பே ராமனை பற்றிய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதுதான். அதை ஞானகுரு அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக சில உபதேசங்களில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். நாம் நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களாக எப்படி இயக்குகின்றது என்பதைத்தான் வான்மீகி ராமாயண காவியத்திலே தெளிவாக எடுத்துக்கொண்டுள்ளார். நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள், அதாவது நாம் எண்ணிய எண்ணங்கள், நாம் மற்றவர்களை பார்த்தோ அல்லது மற்ற நிலைகளை நுகர்ந்தோ அதை சுவாசித்தோம் என்றால் அதையெல்லாம் அரவணைக்கக்கூடிய சக்தியாக நமது உயிர், நம் உடலாக நமக்குள் அது இணைத்து விடுகின்றது. ஒரு கோபப்படுபவரை சந்தர்ப்பத்தில் நாம் பார்த்து விட்டோம் என்றால் அந்த கோபமான உணர்வைத்தான் உயிர் அது இயக்க சக்தியாக மாற்றி தனக்குள் அரவணைத்துக் கொள்கின்றது. நாம் நினைப்பது அவர் தவறு செய்கின்றார் அல்லது நமக்கு இடைஞ்சல் செய்கின்றார் அல்லது நமக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார் என்ற உணர்விலே நாம் இருக்கின்றோம். ஆனால் நாம் எண்ணிய அந்த கோப உணர்வை இந்த உயிர் அரவணைக்கும் சக்தியாக, அதான் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி. இந்த உயிர் தான் தசரத சக்கரவர்த்தி. உயிருக்கு, அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு வசிஷ்டர். நாம் கவர்ந்தது கோப குணம். ஏனென்றால் அவர் செய்யும் செயலை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருகிறது என்று சொல்லுகின்றோம். கோபத்தின் உணர்வின் இயக்கமாக சென்றாலும் கோப உணர்வே இங்கே கவரக்கூடிய சக்தியாக, அதாவது அருந்ததி, நாம் கவர்ந்து கொண்ட சக்தி அதுவே நமக்குள் இணைந்து நம் உடலுக்குள் அது ஐக்கியமாகிவிடும். அதைத்தான் இங்கே உயிர் அந்த கோப குணத்தின் சக்தியை தன்னுடன் அரவணைத்துக் கொள்கிறது என்று காவியம் காட்டுகின்றது. கோபம் என்று அறிந்தாலும் அந்த சக்தி நமக்குள் அரவணைத்த பின் அது உடலுக்குள் விளையத் தொடங்குகின்றது, அணுவின் தன்மையாக மாறுகின்றது, தன் இனமாக பெருகத் தொடங்குகின்றது. அந்த சக்தி நமக்குள் பெருக பெருக, அந்த அணுக்கள் நமக்குள் பெருக பெருக கோப குணங்கள், கோப உணர்வுகள் நம்மை அறியாமலே வெளிப்படுத்தி அதுவரை சாந்தமாக பேசக்கூடிய நிலைகளை மாற்றி கோபத்துடன் பேசும் நிலையாக அதன் வழியே நம்மை இயக்க சக்தியாக கொண்டு வருகின்றது. அதனதன் வளர்ச்சிக்கு என்னால் ஒரு மண்ணிலே விழுகும் வித்து, அதற்குண்டான சமமான கால பருவ நீர் மற்ற எல்லா வெயில் எல்லாம் கிடைத்தால் அது வளர்ச்சியாகும். அதுபோன்று நாம் ஒரு தடவை நாம் அவ்வாறு கோபத்தை எடுத்து நுகர்ந்தாலும் அதற்குண்டான கால பருவங்கள் மீண்டும் மீண்டும் அதை நினைக்க, அதை நுகர, அது வளர்ச்சியாகி அதனுடைய இணைத்தை பெருக்கும் நிலையாக வந்து விடுகின்றது. இதனால்தான் தசரத சக்கரவர்த்தி தினமும் ஒரு மனைவியை கல்யாணம் செய்து கொண்டே இருந்தார் என்று காட்டுகின்றார்கள் புராணத்தில். நாம் நினைக்கின்றோம் அவர் ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் என்று. ஆனால் காவியத்தில் சொல்லப்பட்ட பேருண்மையோ நமது உயிர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நுகரக்கூடிய இந்த குணாதிசயங்கள், இதைத்தான் பெண் சக்தி என்று காட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும், அதாவது தினமும் இது போன்று ஒவ்வொரு சக்தியை நாம் நமக்குள் சேர்த்து கொண்டே வருகின்றோம். அது கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த உயிர் தசரத சக்கரவர்த்தி தினமும் ஒரு சக்தியை அவர் தினமும் கல்யாணம் செய்து கொண்டே இருக்கிறார் என்று நமக்குள் பொருள்பட, நமக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை ராமாயண காவியம் இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சக்தியும் அது தன் இனத்தை பெருக்கும் என்ற நிலையை காட்டுகின்றார்கள். ஆக நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்பும் தெளிவான நிலைகள் கொண்டு நாம் வாழ்ந்தாலும் இப்படி நமக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுத்துக்கொண்ட அந்தந்த குணத்தில் அந்தந்த உணர்வுகள் பதிந்த நிலைகள் வளரப்படும் பொழுது தன் இனப்பெருக்கங்களாக அதை வளரும். அடுத்தடுத்து நாம் வேறு நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் கூட நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தன் இனமாக பெருகிய இந்த குணங்கள், அந்த உணர்வுகள், அதான் சக்தி உடலுக்குள் அந்த வேறு நல்ல குணத்தை ஆட்சி புரிய வேண்டும் என்று செயல்படுத்தினாலும் அதை நம்மால் இயக்க முடிவதில்லை. எல்லாம் சகஜ வாழ்க்கையில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். என்னால் நாம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, என்னால் ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை, என்னால் வேதனையை தாங்க முடியவில்லை, என்னால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை, என்னால் இந்த சஞ்சலப்படுவதை நிறுத்த முடியவில்லை, என்னால் என் மனதை அமைதிப்படுத்த முடியவில்லை, என்னால் இதை செய்ய முடியவில்லை, என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போவதெல்லாம் இப்படித்தான் அதனதன் குணங்கள் சந்தர்ப்பத்தால் பதிவாகி நமக்குள் கவரப்பட்டு நமக்குள் அணுக்களாக விளைந்து நம் முழுமையான பின் அடுத்து நாம் நல்லதை எண்ணினாலும் அதை செய்ய விடுவதில்லை. இதைத்தான் அங்கே கைகேயி என்று காட்டப்பட்டு ராமனுக்கு அங்கு பட்டாபிஷேகம் செய்யப்படும் பொழுது கைகேயி தன் மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று காவியத்திலே அந்த சக்தி
அது விளைந்து முழுமை அடைந்த பின் அதனுடைய வரமாக நாம் நல்லதை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் எடுத்துக்கொண்ட கோபமோ, எடுத்துக்கொண்ட பயமோ, எடுத்துக்கொண்ட ஆத்திரமோ, எடுத்துக்கொண்ட வேதனையோ, எடுத்துக்கொண்ட சலிப்போ, எடுத்துக்கொண்ட சஞ்சலமோ, எடுத்துக்கொண்ட வேதனையோ அதன் வழிக்கு நம்மை அழைத்து செல்லும். இது நம்மை அறியாமலே இது நேரம், காலம், ஜோசியம், ஜாதகம், நம்முடைய கிரகம், நட்சத்திரம் யாரோ நமக்கு செய்து விட்டார்கள், ஆண்டவன் சோதிக்கின்றான் என்று இப்படித்தான் நாம் கொண்டு செல்கின்றமே தவிர அந்த ஆண்டவனான நமது உயிர் நாம் எடுத்துக்கொண்ட எவ்வாறு படைக்கின்றான், உருப்பெறச் செய்கின்றான், அணுக்களாக மாற்றுகின்றான், எவ்வாறு நமக்குள் இயக்க சக்தி கொண்டு வருகிறான் என்பதைத்தான் காவியங்கள் காட்டுகின்றது. அதைத்தான் ஞானகுரு இங்கே தசரத சக்கரவர்த்தி தினமும் ஒரு மனைவியை கல்யாணம் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் வாழ முடியும் என்றால் இங்கே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இப்படி உரிமை கொண்டாடுகிறது. ஆக அது மட்டுமல்ல, நல்லதை செயல்படுத்த முடியவில்லையே என்ற எண்ணம் நமக்குள் வேதனையாகி அல்லது கோபமாகி அல்லது சலிப்பாகி இந்த உணர்வுகளும் அதிகமாக வளர அதனுடைய சக்தி வலிமையாகி கூடி நாம் உயிர் என்று சொல்லுகின்றன. இந்த உயிரின் இயக்கத்தை சீரான நிலைகள் கொண்டு நல்லதை செயல்படுத்த விடாதபடி அதையே அடிமைப்பட்டு இந்த உயிரின் இயக்கமும் அதன் கீழ் சென்று விடுகின்றது. உயிர் இயக்க சக்தியாக இருந்தாலும் வளர்ச்சிக்கின் பாதையில் வந்தாலும் 10வது நிலை அடையக்கூடிய தகுதியை சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட இத்தகைய குணங்கள், நல்ல குணங்களை ஆட்சி புரிய நம்ம உயிர் ஆட்சி புரிய முடியாத நிலை ஆகிவிடுகிறது. நல்ல குணங்கள் ஆட்சி புரிய முடியவில்லை என்றால் என்ன ஆகும்? நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி நல்ல அணுக்கள் பலவீனமடையும். அதற்கு வேண்டிய ஆகாரம் இல்லை என்றால் நல்ல உறுப்புகள் கெடும். நல்ல உறுப்புகள் கெட்டால் உடல் ஆரோக்கியம் கெடும். உடல் ஆரோக்கியம் கெட்டால் மனநலம் பாதிக்கப்படும். மனநலம் பாதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் இழந்தால் மனிதனுக்குள் நஞ்சின் தன்மை பெருகும். நஞ்சின் தன்மை பெருகினால் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கிய நிலைகள் இங்கே இந்த உடலிலே இருக்க முடியாதபடி, இருக்க விரும்பாதபடி இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிந்து சென்று விடுகிறது. இதைத்தான் மரணம் என்று சொல்லுகின்றோம். இப்படி செல்லும் உயிர் அடுத்து எந்த வேதனையோ, எந்த ஆத்திரத்தையோ, எந்த பழி இருக்கும் உணர்வையோ, எந்த பாசத்தால, எந்த அடிப்படையில் இந்த உடலை விட்டு உயிர் சென்றதோ அதற்கொப்பதான் அடுத்த உடலை இந்த உயிர் உருவாக்கி நம்மை அங்கே அழைத்து சென்றுவிடும். அதனால்தான் நமது ஞானகுரு அவர்கள் இதுபோன்ற உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எத்தகைய உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தாலும், பார்க்க நேர்ந்தாலும், கவனிக்க நேர்ந்தாலும் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அடுத்த கணமே ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் அதே உயிரான ஈசனிடம் வேண்டி நினைவை விண்ணிலை செலுத்தி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகரிஷியின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகரிஷியின் அருள்சக்தி எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று நமது இச்சை நாம் கவர வேண்டிய சக்தி அதுவாக ஆகிவிட்டால் வசிஷ்டர் அந்த மகரிஷிகளின் அருள்சக்திகளை நாம் பற்றுடன் பற்றும் பொழுது கவர்ந்து கொண்ட அந்த சக்தி அருந்ததி நம்முடன் இணைந்து எந்த தீமையை, எந்த துன்பத்தை, எந்த கோபத்தை, எந்த பயத்தை, எந்த வேதனை நுகர்ந்தோமோ அது நமக்குள் ஜீவன் பெறாதபடி இந்த மகரிஷி உணர்வுகள் இங்கே ஜீவன் பெற்று தினசரி ஒரு சக்தியை தசரத சக்கரவர்த்தி கல்யாணம் செய்தார் என்றால் இந்த மகரிஷி உணர்வை நாம் தினசரி நாம் எடுத்து இது நமக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறும் பொழுது இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மையாக வருகின்றது. நாம் எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தால் வந்த தீமையான உணர்வுகள் அது பலவீனப்பட்டு அதை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக நம்முடைய எண்ணம் அமைகின்றது. ஆக இப்படி ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு குணத்திலும், ஒவ்வொரு உணர்விலும் எல்லாம் ஒன்றாக குவித்தால் ராமன் மனதை குவித்தான் என்று, ராமலிங்கமாக பூஜித்தான் என்று உயிரோடு ஒன்றும் நிலையாக நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் பற்றுடன் பற்றினால் இது நமக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. ஆக நாம் எடுக்கக்கூடிய இந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இதை தியானித்து இதை தவமிருந்து இந்த உணர்வின் தன்மை வலுப்படுத்தினால் நாம் யாருடைய ஈர்ப்புக்குள்ளும் சிக்குவதில்லை, ஏகாந்த நிலை பெறுகின்றோம். இதுதான் இங்கே தசரத சக்கரவர்த்தி என்ற நிலைக்குண்டான விளக்கமும் வசிஷ்டர் என்பதற்குண்டான விளக்கமும், இந்த உடலை விட்டு உயிர் எப்படி பெறுகிறது என்பதற்குண்டான விளக்கமும், நாம் எதை ஒவ்வொரு நாளும் நமக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்பதையும் ஞானகுரு அவர்கள் இதில் தெளிவாக்கி நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அருள் உணர்வுகளை நம்முடன் அரவணைக்கக்கூடிய சக்தியாக தான் கல்யாண ராமா மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியாக நாம் பெற்று அந்த சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் இதுவே ஏகாந்த நிலை. நமது உயிர் எத்தகைய ஈர்ப்பிலும் சிக்காதபடி நம்மை அழியா நிலைகள் பெறச் செய்யும். இந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ந்து வாழலாம், உடல் நலத்துடன் வாழலாம், மனபலத்துடன் வாழலாம், நம்முடைய சொல் செயல் புனிதம் பெறும், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக நாம் வாழ்வோம். ஞானிகள் காட்டிய வழியில் அருள்வழியில் நாம் செயல்படுத்த வேண்டிய முறைகளைத்தான் காவியத்திலே காட்டப்பட்ட உண்மைகளை விளக்க உரையாக ஞானகுரு அவர்கள் நமக்கு கொடுக்கின்றார்கள்.